நேத்து குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்ப தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம். போயிட்டு சிறப்பு வச்சுட்டு, மாவிளக்கு வச்சுட்டு, பொங்கல் வச்சுட்டு, சக்கரை பொங்கலும், வெண்பொங்கலும் வச்சுருந்தோம். மாவிளக்கு வந்து கோயிலுக்கு போற மொத நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். போயிட்டு சக்கரை பொங்கலும், வெண்பொங்கலும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நல்லபடியா நாங்க வந்தோம். உண்மையாவே ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்கோம். நான், எங்க வீட்டுக்காரு, அம்மா, பசங்க 5 பேரும் போயிருந்தோம். காலையில ஒரு 7 மணிக்கு கிளம்புனோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி. அப்புறம் வந்து மலை மேல பெருமாள் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வந்து கீழ இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்னிமார்கள் சொல்லிட்டு பாப்பாத்தியும், தொட்டியம்மன் சொல்லிட்டு ஒரு சாமியும். இவங்க தான் எங்களோட குலதெய்வம். எங்க குலத்த காக்கிற தெய்வம். எப்பொழுதுமே நம்ம குலத்த காக்கிறது அப்படின்னா குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அவங்கள வணங்கிட்டு தான் அடுத்த தெய்வத்த நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு முறை போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சித்திரை மாதம் இந்த டைம் போயிருக்கோம். நீங்க யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.